Hello guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எங்க வீட்ல every Friday செய்யற ஒரு lunch box ரெசிபி தான் பார்க்க போறோம். So நாங்க usually Friday நாங்க வந்து ghee rice with mutton இல்ல chicken ஏதாவது செய்வோம். So அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். நம்ம பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணிக்கோங்க and also அந்த bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு. இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயோட இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பைசஸ்க்கு நான் வந்து பட்டை சேர்க்குறேன். ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டையும் ஒரு க்ளோவும் ஆட் பண்ணிக்க போகிறோம், கிராம்பு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதோட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேட் நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி ஷேட் வந்ததுக்கப்புறம் இதோட நான் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை நீங்கள் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயும் வெங்காயம் சேர்ந்து கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதோட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அகெயின் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதோட நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் மாறின வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நான் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வந்து மட்டன் சாப்ஸ்ன்னு கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் மட்டன் கேட்டு வாங்குறதுக்கு பதிலாக இப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஷுவல் மட்டன் குழம்பு மாதிரி இருக்காது. இதோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஹை ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்ல ஷேட் மாறிடும். ஸோ மட்டனோட ஷேட் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 4-5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம எல்லாம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஹோமில் அரைச்சது தான். ஸோ ரெடிமேட் நான் வாங்கலை. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணி பாருங்கண்ணா, உங்களோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப பெட்டராக நல்லாயிருக்கும். மெயினாக வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ ஒட்டுற மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் அதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து சமையல் முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இதோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். ஸோ மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன். கொரியாண்டர் பவுடர், இதுவும் வந்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணி அரைச்சது தான். இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உப்பு அதே மாதிரி காரமும் சேர்த்து எல்லாமே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய கொட்டிடலாம், இல்லை நிறையா வந்து பத்தாமல் போயிடலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. யூஸ்வலி எங்களோட மாஸ்டர் செஃப்லலாம் பார்த்திங்கன்னா வி ஆல்வேஸ் டேஸ்ட். எப்போவுமே when we cook நாங்கள் வந்து எங்ககிட்ட டேஸ்ட் பண்ணுங்கள், பெட்டர் குக்ஸாக இருக்கணும்னா நீங்கள் வந்து எவ்ரி டைம் நீங்கள் சாப்பிட்டு செய்யும் போது டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் எங்களோட சமையலில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அந்த ரெசிபி டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா. ஸோ உங்களோட டேஸ்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 50% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம்.
இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மசாலாவோட ஸ்மெல்லும் வந்து போகணும். இதுக்கப்புறம் இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா என்ன மாதிரி நீங்கள் பேன்லேயே ஸ்லோ குக் பண்ணலாம். யூஸ்வலி எனக்கு ஸ்லோ குக் பண்ணால் உங்களோட டேஸ்ட் இன்னும் பெட்டராக நல்லாயிருக்கும் இன்ஸ்டன்ட் நீங்கள் குக்கரை விட. ஸோ இதில் நான் இங்கே 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நீங்கள் அப்படியே பாயில் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணாலே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு நான் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதை மிக்சரை அப்படியே நீங்கள் வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டன் ரெடி ஆயிடும். இன்றைக்கி கீ ரைஸ் செய்கிறதுக்கு நான் 2.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ½ an hour எடுத்திருக்கேன். ஸோ 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அப்புறமா இதை தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதோட பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் ஒரு வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக கீ ரைஸ்க்கு வெங்காயத்தை ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணி ப்ரௌன் ஆகக்கூடாது. அப்புறம் உங்களோட கீ ரைஸோட கலரே ரொம்ப டார்க்காக மாறிடும். ஸோ லைட்டான ஷேட் வந்தாலே போதும். இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வந்து 4 கப் தண்ணி சேர்த்துட்டு ½ கப் வந்து ½ கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஸோ 4.5 கப்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்ச சாதம் மாதிரி வேணும்னா நீங்கள் 4.5 கப்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. உதிரியாக ரொம்ப எனக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா 4.5 கப்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக அதாவது ஒரு 4 கப் தண்ணியோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் சாதம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்மலாக இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு அந்த உதிரியான ஒரு டெக்ஸ்சரும் வரும். பட் ரொம்ப ட்ரையாக இருக்காது. இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு நான் சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்துட்டு அதை அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறத விட இப்போது நல்ல பாயிலிங் ஸ்டேஜ் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. மெயினாக நம்ம வந்து கொதிக்கிறதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் குழஞ்சி போயிடும். ஸோ ரைஸில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ரொம்ப கிளற வேணாம். இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை வந்து கேஸ்கெட் போட்டுட்டு ஒரு விசில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணுறோம். ஸோ ஹை ஃப்ளேமில் இருந்து உங்களுக்கு விசில் வச்சதுக்கப்புறம் ஒரு விசில் வரும். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 6 to 7 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இம்மீடியட்டாக ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ 6 to 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து என்னோடய குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து பேலன்ஸ் இருக்க கீ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கீயை வந்து கடைசியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு நான் வந்து ரைத்தா செய்ய போகிறேன். ஒரு சிம்பிள் ரைத்தா பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர், வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அண்ட் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். இப்போ இதோட நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட அதே மாதிரி 2 to 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ளீட்டிங்க்கு நான் வந்து ஒரு வாழை இலையில் நான் வந்து கொஞ்சம் கீ ரைஸ் போட்டுட்டு மட்டன் குழம்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மெயினாக நம்ம மட்டன் சாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட் பெட்டராக நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரைத்தாவோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட யூஷுவல் ஃப்ரைடே ரெசிபி. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். Yeah, so that's all about today's video, and I'll see you on the next one. Bye bye.